வணக்கம் 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 முறைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நல்லா இருக்கணும். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான பர்சனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஒரு நல்ல மனிதர்னு கூட சொல்லலாம். ஒரு நல்ல ஆக்டர்னு சொல்றதை விட ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறத மட்டும் சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டுக்காக பெருமை தேடி தந்திருக்காரு, ஏன் இந்தியாவுக்காகவே பெருமை தேடி தந்திருக்காரு. அவரை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். உங்களுக்கு யாரை பற்றி பேச போகிறோம்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஏகே என்கிற அஜித்குமார் சார் அவர்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அனைவருக்கும் 76வது குடியரசு தின வாழ்த்துக்கள். இந்த குடியரசு தின வாழ்த்துக்கள்ல நான் ஏகே சார் என்கிற அஜித்குமார் அவர்களை பேசுறது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அவருக்கு ஒரு பெரிய சல்யூட்டை நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம இந்தியாவில் இந்தியாவுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் ரொம்ப பெருமையை சேர்த்திருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. அதுல ஒரு பங்களிப்பு பெரிய விதமா இருக்குது. ஏகே சாரை பத்தி பேசணும்னாக்கா நிறைய இருக்குது. அதை பத்தி எல்லாம் நம்ம அதிகமா பேச முடியாது. ஏன்னா அவர் சின்ன வயசுல இருந்து நம்ம பேசணும்னாக்கா எல்லாருமே அவரோட பாஸ்ட் லைஃப் பற்றி தெரிஞ்சிருக்கும். அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க தெரியும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை, வாழு வாழ வீடு, இதுதான் அவரோட எடுத்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தைகள். எங்க போனாலும் இதோட வார்த்தைகள் மட்டும்தான் எல்லாருக்குமே இருக்கும். அதே போலதான் இன்னைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு பெரிய பெருமை சேர்த்திருக்காரு. பத்மபூஷன்ங்கிற அவார்டை பெரிய அவார்டை வாங்கியிருக்காங்க. அதாவது எப்படி சொல்றது, பத்மபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ அப்படின்னு ஒரு 3 அவார்டு இருக்குங்க. இதுல நம்ம கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய, இந்திய கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய 3 தலை சேர்ந்த ஒரு அவார்டு இருக்குது. அதை விட ஒரு பெரிய அவார்டு தான் பாரத ரத்னா விருது, அதுவும் இருக்குது. இந்த பத்மபூஷன் அப்படிங்கிற விருதை நம்ம சார் கொடுத்துருக்காங்க, ஏகே சார் கொடுத்துருக்காங்க. அது நம்ம தமிழ்நாட்டுக்கே ரொம்ப மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்குது. இதுக்கு முன்னாடி சிவாஜி சார் அவர்கள், கமல் சார் அவர்கள், ரஜினி சார் அவர்கள் லாஸ்ட் இயர்ல கூட பாத்தீங்கன்னாக்கா, லாஸ்ட் இயர்ல 2024 நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவே ரொம்ப பெருமையா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம இந்த சினிமா துறையில நம்ம ஏகே சார் அவர்களுக்கு இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. அஜித்குமார் ரசிகர் எல்லாருக்குமே பயங்கரமா போட்டுறாங்க, கொண்டாடுறாங்க, வேற லெவல்ல செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், எல்லா மீடியாவிலையும் சாரோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தான் இருக்கு. சும்மாவே அவரோட சொல்லவே வேண்டியதில்லை. அவரை பத்தி பயங்கரமா ஃபேன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. அவரோட இப்ப கம்மிங் நெக்ஸ்ட் மந்த் கூட அவரோட விடாமுயற்சிங்கிற படம் ரிலீஸ் ஆக போகுது. அதையும் பயங்கர செலிப்ரேஷனோட காத்துட்டு இருக்காங்க. அதை விட பெரிய இன்ப அதிர்ச்சியா நம்மளுக்கு இந்த அவார்டு கொடுத்ததுதான் ரசிகரிடையே ரொம்ப பயங்கர வரவேற்பையும் கொடுத்துருக்கு, பயங்கர மகிழ்ச்சியும் கொடுத்துருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். சினிமா துறையை விட மிகவும் இன்ட்ரெஸ்ட் அவரோட பேஷன் தான். கார் ரேஸ், பைக் ரேஸ், மெக்கானிக், போட்டோ ஷூட், குக்கிங், இந்த மாதிரி பல திறமைகளை அவருக்குள்ள இருந்து எல்லாருக்காகவும் தன்னோட ரசிகர்னு சொல்ற அளவுக்கு, தன்னோட ரசிகருக்கு பெருமை சேர்க்கும் அளவுக்கு ஒரு பெரிய ஆள் கூட சொல்லலாம். நல்ல ஒரு மனிதர். இப்போ ரீசெண்டா நடந்த நம்ம துபாயில ஒரு பெரிய கார்பன் ரேஸுங்கிற ஒரு பயங்கர ரேஸ் ஒன்று நடந்துச்சு. அதுல இதுல கூட பார்க்கலாம், நீங்க இந்த வீடியோ எல்லாம் பார்க்கலாம். பயங்கரமா அவர் நம்ம இந்தியாவுக்காக எப்படி இருந்து அவர் துபாய்க்கே பெருமை சேர்த்துட்டு போயிட்டாரு. அது இல்லாம அந்த ஸ்டேடியம் இருக்குல்ல, அந்த ஸ்டேடியம் பிரம்மாண்டமா இருக்கிற அளவுக்கு நம்ம ஏகே சாரோட அவங்களோட வருகையும் இருக்கட்டும், அவருடைய பங்களிப்பும் இருக்கட்டும், அவருடைய வெற்றியும் இருக்கட்டும், பயங்கரமா கொண்டாடினாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான என்னன்னு கேட்டீங்களா, ஒரு ஆங்கிலேயரை, அதாவது ஒரு இங்கிலீஷ்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள நம்ம கொடியை தூக்கி, இந்த வீடியோ நீங்க பாருங்க, நம்ம கொடியை தூக்கி அவ்வளவு கிராண்டா செலிப்ரேஷன் பண்ண வச்சுட்டாரு நம்ம ஏகே சார் அவர்கள். பயங்கர அந்த ரேஸ்ல பயங்கர டெவலப் ஆயிருந்தாரு. அதே மாதிரி என்னதான் இருக்கட்டும், அவரோட பாஸ்ட் லைஃப் எல்லாமே சொல்லுவாங்க. அவரு இப்படி அப்படி. இப்ப கூட பாத்தீங்கன்னா அவரோட விருதை சொல்றப்போ இவங்களுக்கெல்லாம் விருது கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கீழே சில பேர்லாம் கமெண்ட் பண்ணிட்டு ரொம்ப அது ஒரு இதா நடந்துக்கிறாங்க. அதுவே அழுவருக்க செயல் மாதிரி அது நடந்துக்கிறாங்க. அதை பத்தி நம்மளுக்கு கவலையே கிடையாது. அவரோட போக்கஸ்ல எப்படி இருக்காரு அப்படிங்கறதுதான் பெரிய விஷயமா இருக்குது. சின்ன வயசுலயே, அதாவது அவரோட படங்கள் வெற்றிகரமா ஓடிக்கொண்டிருக்கும் போதே ஒரு ரசிகர் மன்றத்தை கலைத்து, என்னுடைய ரசிகராக மட்டும் இருக்காதீங்க, நீங்க உங்களோட குடும்பத்தை பாருங்க, நல்லா படிங்க, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகரா பார்க்காம சக மனிதரா மதித்து எல்லாரையும் இது பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க யாரை வேணாலும் கூப்பிட்டு கேட்டு பாருங்க. அஜித் சாரோட ஃபேன்ஸா இருக்கட்டும், அஜித் சாரை மதிக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், அவங்கள கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அஜித் சார் எதுக்கு பிடிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. எதுக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க.
அஜித் சார் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய நல்ல மனிதர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக்டரா இருக்கட்டும், நல்ல அந்த அவங்க கூட பழகிறவங்களா இருக்கட்டும், இல்ல அவங்க படத்துல நடித்தவர்களா இருக்கட்டும், எல்லாரும் கூட இருக்கவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் அவர்கள் நல்ல மனிதர் தான் சொல்லுவாங்க. அதுதான் இருக்கிறதுல ரொம்ப பெரிய விஷயம். ஒருத்தவங்க வந்து சக்சஸ் ஆகல அப்படிங்கிறது வந்துட்டு, படத்துல சக்சஸ் ஆகல அப்படிங்கிறது வந்துட்டு அவரோட தொழில் ரீதியா அவர் வந்து தொழிலை பார்த்து அவரோட சினிமா துறையில போகும்போது அவருக்கு பெருசா சக்சஸே ஆகல. ஏன்னா அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, கம்மி தான். அவர் நடிப்புறதுலேயே அவருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவரே சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி பேட்டியில, பழைய பேட்டியில சொல்லியிருக்காரு, எனக்கு நடிக்கிறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு. கார் மெக்கானிக், பைக், இந்த மாதிரி நிறைய திறமைகள் ஒழிச்சு வச்சிருக்காருங்க. முக்கியமா போட்டோ ஷூட், அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா குக்கிங், ஷூட்டிங், துப்பாக்கி சுடுதல், அதுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டா எடுத்து பயங்கர மோட்டிவேஷனா இருப்பார் ரசிகர்களுக்கு. அதனாலவே என்னமோ தெரியல அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, எல்லாரும் போட்டப்படுறாங்க. அதுதான் பெரிய விஷயமா இருக்குது. இன்னைக்கு பத்மபூஷன் அப்படிங்கிற ஒரு விருதை பெற்று நம்ம தமிழ்நாட்டுக்கே ரொம்ப பெருமை சேர்த்திருக்காரு நம்ம ஏகே சார் அவர்கள். அவருக்கு ரொம்ப நன்றி. அது இல்லாம அவரை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்குது. அவரோட திறமைகளை வந்துட்டு இங்க உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அவ்வளவு திறமைகளை உள்ளறி வச்சிருக்காரு. ஒரு ரசிகர்களுக்கு ரசிகனா ஒரு ரசிகர் இருக்காங்கனாக்கா அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தலைவனா இருக்கும் தெரியுங்களா. அதுக்கான குவாலிட்டிஸ் அத்தனையுமே நம்ம சார் கிட்ட இருக்குது. ஒரு தலைவனா எப்படி இருக்கணும், அவர்கிட்ட நம்ம என்ன விஷயத்தை எடுத்துக்கணும், அத்தனை குவாலிட்டிஸும் நம்ம சார் கிட்ட இருக்குது. ஒரு ரசிகனை வந்து என்னைக்குமே வந்து அவர் நீ எனக்கு ரசிகனா இரு அப்படின்னு சொன்னதே கிடையாது. உன்னோட குடும்பத்தை பாரு, நல்லா படி அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதுவே பெரிய நல்ல விஷயம். அது இந்த அவார்டு இல்லைங்க, இன்னும் நிறைய அவார்டுகள் வாங்க போறாங்க. அதை நம்ம பார்க்க தான் போறோம். இன்னும் நிறைய அவார்டு வாங்குவாங்க, உலக ரீதியா, வேர்ல்டு ரீதியா. இப்ப வேர்ல்டுலயே ரேஸ் நடந்தப்ப கூட நம்ம ஏகே சார் அவர்கள் 3வது இடத்துல வந்து நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்காரு. அது இல்லாம இது ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ரேஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுவே வந்து ஒரு அவங்களோட பேஷனே அதுதான். அதாவது எப்படின்னா, அவருக்கு அந்த 24 hours அந்த பேஷன்ல இருப்பாங்க. அந்த ரேஸ்லயே இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு பேர் தெரியுமா இருப்பாங்க, அதுலயே தான் இருப்பாங்க. ஆனா ஏகே சார் அவர்கள் வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அவர்களுடைய கேப் நிறைய இருந்துச்சு. லாஸ்டா வந்து 2003ல அந்த மாதிரி ஒரு ரேஸ்ல கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய கேப் ஆயிடுச்சு அவருக்கு. நிறைய கேப் ஆகி அதுலயே இன்வால்மெண்ட் இல்லை. நிறைய இந்த சினிமா துறையா இருக்கட்டும், வேற ரேஸ், இந்த மாதிரி பைக் ரேஸ், இந்த மாதிரி இதுல இருக்காரு. அவரு உடனே ப்ரிப்பேர் ஆகி, உடனே கோச் ட்ரைனிங் போய், உடனே அந்த இதுல பார்ட்டிசிபேட் பண்ணதான், அந்த ரேஸ்ல வந்து உடனே போய் கலந்துருக்காரு. இப்போ இதவே வந்து 24 hours நினைச்சுக்கிட்டு இதுலயே ஊறிட்டு இந்த ரேஸ்லயே இருக்கவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? உடனே போய் கொஞ்ச நாள் வந்து ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு உடனே இதுல வந்து கலந்துக்கிட்டு ஒரு 3வது இடத்துல வந்து அதை எவ்வளவு வெற்றிகரமா கொண்டாடினாங்க பாத்தீங்களா? அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? இதுதாங்க மைண்ட் செட்டுங்கிறது. அதாவது ஒரு மன அளவுல நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா நம்மளை எதுவுமே பண்ண முடியாதுங்க. அது அவரை பார்த்தா தெரிஞ்சுக்கிறோம். விடாமுயற்சியும், அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ட், நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் தாங்க நம்மளை வந்து வெவ்வேறு இடத்துக்கு கொண்டு போகும். அதுக்கு வந்து ஏகே சாரோட ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு நம்ம ஏகே சார் தான். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இதுக்கு வந்து நம்ம ஏகே சாரை அடிச்சுக்கிட்டு யாருமே கிடையாது. அதனாலதான் இன்னமும் வந்து ஃபேன்ஸ் அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அவரோட படம் வந்தாலும் தீபாவளி மாதிரி செலிப்ரேஷன் ஆகுது. அதே மாதிரி அவர்கள் கிடைத்த ஒரு ஃபேமிலி மாதிரி யாருக்குமே கிடைச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ அழகான ஒரு குடும்பம். தன் மகளாக இருக்கட்டும், தன் மகனாக இருக்கட்டும், அவர்களுக்காக நிறைய இடங்கள்ல அவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அவருக்கு கிடைத்த மனைவியாக இருக்கட்டும், அந்த ரேஸ்ல அவங்க ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சுட்டு சார் வந்திருக்கப்போ அவங்களோட சந்தோஷத்தை பார்த்து ஓரமா ரசிக்கிறாங்க அவங்க மனைவி. இதை விட பெரிய சந்தோஷம் என்னங்க வேண்டும்? அதாவது ஒரு கணவன் தனது வெற்றியை கொண்டாடும் பொழுது அவர்களுடைய சந்தோஷத்தை பார்த்து அவ்வளோ அழகா பூரிச்சு போய் நின்று அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இதை விட ஒரு பெரிய விஷயம் எது வேணுமா சொல்லுங்க? ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், எங்களுக்கு படமே நடிக்க வேண்டாங்க, இதை விட பெரிய விஷயம் எங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க அப்படிதான் சொல்றாங்க. இந்த அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் ரசிகர் ஒவ்வொருத்தரும் கொண்டாடுறாங்க. சில பேர்லாம் அழுகுறாங்க, வீடியோல பாக்குறாங்க, அழுகுறாங்க, அப்படியே அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அதே மாதிரி அவரும் சரி, என்னைக்குமே ஃபேன்ஸ் வந்து விட்டு கொடுத்ததே கிடையாது. ஃபேன்ஸுக்காக அவ்வளவு பேசுவாரு. எங்க போனாலும் சரி, என்னோட சக்சஸ் எல்லாமே வந்துட்டு ஃபேன்ஸுக்கு நான் வந்துட்டு அதை இது பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு.
அதே மாதிரி So which gives me time to focus on my racing profession. You see these guys? I love them unconditionally. Yeah. It's amazing. It's amazing. I don't know. Would you like to say something to your fans in Tamil for both the crowd and of course for the people on YouTube? Yeah, I will because I'll do it later. So proper. Okay, then. Well, you get. நிறைய இடங்களில் அதை வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இந்த பத்மபூஷன் அவார்டு வாங்கினதுக்கு அப்புறமும் அவர் வந்துட்டு தன்னுடைய பெற்றோர்கள் அவர்கள் வந்து ரொம்ப வந்து மதித்து, நான் அதை அவங்களுக்கு இருந்திருந்தால் நல்லா இருக்கும், என் கூட இருந்திருக்கணும், அப்பா நல்லா கூட இருந்திருக்கணும், எனக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கார் அப்படின்னு ஃபேமிலிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்காருன்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு மனுஷனும் இப்படிதான் வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு நல்ல மனிதராக இந்த ஏகே சார் நடந்து கொண்டிருக்கின்றார். இதையே எல்லோரும் அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே அவரைவே பின்பற்றி அவர்கள் மாதிரி சில விஷயத்தை நடக்குமாறு நான் உங்களை வந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.